விஜய் நடிக்கும் புதிய படத்தின் தொடக்க விழா இன்று ஈசிஆர் சாலையில் இருக்கும் ஷூட்டிங் பங்களா ஒன்றில் ஏக அமர்க்களமாக நடந்தது. இந்த பட துவக்க விழாவிற்கு ரஜினி வருவார் என்று அரசல் புரசலாக தகவல்கள். ஆனால் அவர் கடைசி வரை வரவில்லை. படத்தின் நாயகிகளான எமி ஜாக்சனும் சமந்தாவும் கூட வரவில்லை. எவர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, லண்டனில் தனது பிறந்த நாளை முடித்துவிட்டு சென்னை வந்த கையோடு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இது. பொதுவாக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பேண்ட் ஷர்ட்டில் நச்சென்று வரும் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வேஷ்டி அணிந்து வந்ததை சற்று வியப்போடு தான் நோக்க வேண்டியிருந்தது. நெஞ்சம் நிறைந்த குதூகலத்துடன் பேச ஆரம்பித்த அட்லி, நண்பன் படத்தில் சங்கர் சாரின் உதவியாளராக பணியாற்றினேன். அப்போது விஜய் சாருடன் பழகும் அதிர்ஷ்டம் அமைந்தது. ராஜா ராணி படம் வெளியான பிறகு அவரை சந்தித்து இந்த கதையை சொன்னேன். இந்த கதையை என்னிடம் ஏன் முன்பே சொல்லவில்லை? சொல்லி இருந்தால் இந்நேரம் இக்கதையை ரிலீஸ் செய்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கலாமே என்றார். அந்த அளவிற்கு அவர் இந்த கதை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். இது ஒரு குடும்ப பொழுதுபோக்கு படமாக இருக்கும். எம்ஜிஆர் நடித்த கதாபாத்திரங்கள் எல்லா காலத்திற்கும் எல்லோருக்கும் பிடித்ததாக இருக்கும். இந்த படத்திலும் விஜய் சார் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இது முற்றிலும் புது கதை. இது எந்த படத்தின் தழுவலோ பாதிப்போ அல்ல. ஜி.வி. பிரகாஷ்குமாரின் இசையில் 50வது படமாக உருவாகும் இந்த படத்திற்கு எல்லா மெட்டுகளையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று கூறியுள்ளார் அட்லி.